ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னங்க தீபாவளி. ஸோ தீபாவளி எனக்கு எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஏன்னா தீபாவளியே முடிஞ்ச ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. பட் என்னன்னா எடிட் பண்ணதை இன்னைக்கு தான் எடிட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா அவ்வளோ வேலையாயிடுச்சுங்க, கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ அதனால தான் காலையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி எல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா வந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருந்தானுங்க. ஓடு வேட்டு போட ஸ்டார்ட். ஏல இன்னைக்கு தான்டா தீபாவளி, உனக்கு தெரியாதா? அடா லூஸ் பயலே, இன்னைக்கு தான் தீபாவளி, உனக்கு தெரியாது போல. போ, இந்த நாங்களும் வேட்டு போட போறோம். உனக்கு என்ன? யார் வாங்கிட்டு வந்தா? உங்க அம்மாவா? இப்படி தாங்க காலையிலே பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றது, அப்படியே அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்தாச்சு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டண்டன்ஸை போட்டாதான் அந்த நாளே ஃபில்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நான் எந்திரிச்சு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி எந்திரிச்சு வந்தாப்புல. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி அப்படி சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்னைய தான் கூப்பிட்டுட்டு இருந்தானுங்க, வாங்க வேட்டு போட அப்படின்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி மஞ்சள் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. எங்களோட காஸ்டியூமை பார்க்குறீங்களா என்னென்ன அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் என்னோட தம்பி தாங்க வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ எனக்கு இந்த டிஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவே அனுப்பி விட்டுருந்தான். ஸோ இந்த டிஷர்ட் ஓகேவா அப்படிங்கிறதுனால என்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கவே செஞ்சாப்புல. ஸோ அதுக்கடுத்து எங்கள் மம்மிக்கு சாரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேண்ட்டுங்க. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன்னா அதனால வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு. ஸோ இது எல்லாமே அவனுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து இருந்துச்சு. அதுக்கடுத்து அவனோட டிஷர்ட், அதுக்கடுத்து எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. இதில் என்னன்னா நம்ம மஞ்சள் மட்டும்தான் வைக்கணும். ஸோ இதை வச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலைனா எண்ணெய் தேய்க்கிறது தாங்க வேலை. ஸோ ஒரு எண்ணெய் தேய்க்கக்குள்ளேயும் நான் பட்ட பாடு இருக்கேங்க, அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தேன். அங்கிட்டு இருந்தே எனக்கு பார்த்தீங்கன்னா டார்ச்சல்னு இல்லைங்க, பாடாப்படுத்திட்டு இருந்தாலும் இந்த சைடு வாடானா அந்த சைடு வந்துட்டு கேமராவை மறைச்சிக்கிட்டு அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தாலுங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கிறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் அவனும் பாத்தீங்கன்னா போராடி விளையாண்டுகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த சைடு நான் தெரியுறேன்னா அந்த சைடு நீ தெரியுறியான்னு கேட்டு இங்க பாருங்க, ஒரு இடத்துல உட்காருறியானான்னு மட்டும் பாருங்க, கண்டிப்பா உட்கார மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா அவனை கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நாங்களும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் என்னோட தம்பிக்கு தேய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒவ்வொரு ஆளும் தேய்ச்சிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் இன்னைக்கு எனக்கு என்ன நாளுன்னு தெரியுமாங்க, ஒர்க்கு நாளுங்க. ஸோ இன்னைக்கு கூட லீவ் விடாம படாத பாடு படுத்துறானுங்க. உண்மையாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. தீபாவளி என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தீபாவளியை நான் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கலகலன்னு போகும். நைட்டு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், சூப்பராக போகும். பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கம்பெனிக்குள்ளேயே போச்சுங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி விட்டானுங்க. ஸோ ஒரு பிளேஸ்ல உட்காரல, நாங்கள் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்ச மயமா தான் இருந்துச்சோம். தீபாவளியை பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இங்கே பாருங்க ஒரு ஆள் என்னென்ன போட்டுக்கிட்டு இருக்குன்னு. ஸோ இப்படி தாங்க நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி கேஸுங்கெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க. எண்ணெயை தேய்க்கவங்களையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்க்க விட மாட்டேங்கானுங்க. அவனுங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு பேசிகிட்டே இருந்தானுங்க, நொயின்னு என்ன பேசுனானுங்கன்னு அவனுங்களுக்கு தாங்க தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து அடுத்து அவங்களுக்கு அப்படின்னு மாற்றி நாங்கள் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் கிளம்பணுங்க. இதே பொழப்பு தான் எனக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் நாங்களும் எண்ணெயை தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா துரசாமி அப்போதான் பல்லே வளர்க்குறாரு. நான் பார்த்தீங்கன்னா வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா முந்தானத்து தாங்க இந்த ஊர்லேருந்தே வந்திருந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டயரில் தூங்கிட்டாப்புல. சரி தீபாவளிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயை தேய்ச்சி நம்ம மசாஜ் எல்லாம் காட்டுவோம் அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். முடியை தொடுறேங்க ஃபுல்லாக கொட்டுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்பவே டேமேஜ் ஆகி போய் கிடந்துச்சு. ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அங்கிட்ட இங்கிட்ட இழுத்து ஏதோ பண்ணி வச்சிட்டு இருந்தோம். நாங்கள் காமெடியாக போயிட்டு இருந்துச்சுங்க. நான் ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா முடி அவனுக்கு அவ்வளோ கொட்டுது. நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது என்னோட கை ஃபுல்லாக அப்படிதாங்க இருந்துச்சு. சொல்லலாம் தான் நினைச்சேன், சொன்னா பாவம் பிள்ளை மனசு கஷ்டப்படுவானே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. சும்மா ஒரு 4 அடியை போட்டு அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து எங்கள் டேடி வந்துட்டாரு.
ஸோ இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் குளிக்க அப்படிங்கிற போராட்டம் தான் ஃபர்ஸ்டே இருக்கும். ஏன்னா இவனுங்களும் விட மாட்டானுங்க, நம்மளையும் போக விட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா டார்ச்சல் மேல் டார்ச்சல் பண்ணிட்டு இருப்பானுங்க. எப்படியோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் கடந்துதான் நம்ம குளிக்கணும், வேற வழியே கிடையாது. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நானும் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டேங்க. அடுத்து அவ்வளவுதாங்க, ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ போட்டுட்டு இந்த தீபாவளி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னா போதுங்க, செயின்ல இருந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இவனுங்களும். ஸோ நான் பாத்தீங்கன்னா குளிக்கலைங்க, அவனுங்க பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டானுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மழை வேற பேஞ்சிட்டே இருந்துச்சு, அதனால சீக்கிரமா பாத்தீங்கன்னா குளிப்பாட்டி விட்டாங்களா, அதனால அவரும் குளிச்சுட்டு ஜம்முன்னு என்னை போட்டோ எடுக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தானுங்க. வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்தீங்கன்னா நான் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கணும், போட்டோ எடுத்து அவங்க மம்மிக்கு அனுப்பணும். அதனால நானும் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். ஸோ நாங்க ரெண்டு பேரும் தாங்க ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அங்கிட்டு வெடி போடுறாங்க, இங்கிட்டு வெடி போடுறாங்க, இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இப்படிதான் ஜாலியா போகுங்க. உங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தா நீங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பியும் குளிக்க போயிட்டாப்ல. ஸோ அதுக்கடுத்து எங்க டேடி பாத்தீங்கன்னா குளிச்சுட்டே வந்துட்டு வெடியவே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் அப்பதான் பாத்தீங்கன்னா குளிக்கவே போயிருந்தேன். இப்போ பாருங்க, அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெடி தாங்க போடுவாரு. ஸோ அந்த வெடியை போட்டு தீபாவளி பாத்தீங்கன்னா சிறப்பா முடிச்சிருவாரு. அதனால அவர் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த களத்திலேயே இறங்கியிருக்காரு. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு நானும் பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ குளிச்சுட்டும் வந்தாச்சுங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுதாங்க பெரிய வேலையவும். இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறது மட்டும்தான். ஏன்னா எங்க மம்மிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஒர்க் இருக்கு, அதனால நம்ம தான் இன்னைக்கு சாமி கும்பிட்டே ஆகணும். நானும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அப்படியே வெளியிலயும் வந்துட்டேன். ஸோ வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா தலையை கொஞ்ச நேரம் காய வைக்கலான்னு தாங்க இருந்தேன். ஏன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு. அதுக்கடுத்து இங்கிட்டும் அங்கிட்டும் பாத்தீங்கன்னா இந்த வெங்காய வெடி இருக்குல்ல, ஸோ அதை தான் போட்டு என்னை வெறுப்பேத்திட்டே இருந்தானுங்க. பாருங்க ஒரு இடத்துல என்னை இருக்க விடுறானுங்களான்னு. எப்படியும் பாத்தீங்கன்னா இவங்க இருந்து நான் ஒரு 4 வேட்டை வாங்கி அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஜாலியா போச்சு. தீபாவளி பாத்தீங்கன்னா உண்மையாவே கொஞ்சம் பரவாயில்லன்னு தாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுக்கடுத்து நானும் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டேன். உள்ள வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பச்சை சுடத்தெல்லாம் போர்த்தி ஒரு வழியா பாத்தீங்கன்னா பக்தி மூட்ல இறங்கியாச்சு. சாமியை கும்பிட்டு ஒர்க்குக்கு கிளம்பணுங்க, அதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட லீவ் விட மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணுனாலும் பட் இருந்தாலும் நமக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க கொஞ்சம் போரா தான் இருந்துச்சு. கொஞ்சம் மழை பெய்யாம இருந்திருந்தா கூட நமக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காதுங்க. பட் மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பா தானே இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கு நம்ம அங்கேயே போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா மழை பாத்தீங்கன்னா சீரியஸா ஆஃப்டர்நூன் கிட்ட சரியான மழை பெஞ்சிச்சுங்க, அடிச்சு ஊத்திடுச்சு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி மழை பெஞ்சிச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா பத்தி சூடம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பொருத்திட்டு நானும் பாத்தீங்கன்னா சாமியை பக்தி மயமா கும்பிட்டு அப்படியே வெளியிலயே வந்தாச்சு. சோ வெளியில வந்துட்டு இவனுங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே இந்த தீபாவளியை செம்மையா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே தான் நான் வெளியில வந்தேன். பட் நம்மளை எப்படி நிம்மதியா இருக்க விடுவாங்க, கண்டிப்பா இருக்க விட மாட்டாங்கல்ல. இருந்தாலும் நம்ம மனசுல நினைச்சுப்போமே அப்படின்ட்டு நினைச்சிட்டே வந்தாச்சு. சோ நீங்களும் பாத்தீங்கன்னா சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா கொண்டாடி இருப்பீங்க. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மழை நாளையே கொண்டாடி இருக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். இதுக்கடுத்து நானும் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு வெளியிலயே வந்துட்டு ஒரு 4 வெடியே பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அங்க போயிட்டோம்னா எத்தனை மணிக்கு வர்றோம் அப்படின்றது தெரியாது. அதனால காலையில பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துக்கு ஒரு 2 வெடியாவது போடணும்ல, அதனால போட்டுட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ காலையிலே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சாம்பாருங்க, எல்லார் வீட்லயும் கறிவாட மணந்துச்சு. பட் எங்க வீட்டுல மட்டும்தான் சாம்பார். கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் நல்லா மதிய சமயத்துல அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நானும் ஒர்க்குக்கும் கிளம்பிட்டேன். ஸோ போகும்போதே பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வெடி வெடிச்சுட்டே தான் இருந்துச்சு. ஒரு வழியா இந்த வேலையெல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கடுத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் எங்க சித்தி ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கானுங்க, அதனால அங்கேயே போகலாம் அப்படின்னு பிளான போட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா ரெடியா இருந்தோம். பட் என்னன்னா மழை வந்துருச்சுங்க பாருங்க. சரி சாப்பிட்டு தெம்பா ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எனக்கு போன் போட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி கிளம்புவோமே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போறதும் தான் போறோம், தெம்பா சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு வீட்டுல வச்சிருந்த எல்லா கறியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு காஸ்டியூமையும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து பஸ்ஸுக்கு தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். தீபாவளியா என்னன்னு தெரியல, பிரைவேட் பஸ் ஒரு பஸ் வரல. ஏன்னா எங்க சித்தி ஊர் சைடு பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ் தான் போகும், கவர்மெண்ட் பஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா எப்படியோ பிரைவேட் பஸ்ஸை பிடிச்சிட்டு நானும் ஒரு வழியா கிளம்பியாச்சு. ஸோ ஒரே ஒரு பஸ் போச்சுங்க. அந்த பஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளானை போட்டு நாங்களும் ஏறிட்டோம். ஸோ நானும் என்னோட தம்பியும் தான் போயிட்டு இருந்தோம். பட் போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான மழைங்க, எப்படியும் அடிச்சு ஊத்திட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையா ரசிச்சுக்கிட்டே அப்படியே எங்க சித்தி ஊருக்கிட்டே வந்தாச்சு. ஸோ அங்க இருந்து மாமா பாத்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அதனால எனக்கு இந்த டே பாத்தீங்கன்னா இப்படி தாங்க ஸ்பெஷலா போச்சு.
ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரும், அதை கண்டிப்பாக பாருங்கள். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுதான் சீரியஸாக தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண வீடியோனே சொல்லலாம். ஸோ அவ்வளோதாங்க, பிக்கப் பண்ண வந்துட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.